ரவி, தேங்க்ஸ் யார். ஐ மஸ்ட் சே, ஷாலினி உன்னை தவிர வேற யாருக்கும் நல்லா தெரியாது. அதுவும் நீ எனக்கு ஒரு சூப்பர் அட்வைஸ் கொடுத்த பாரு, நான் அதுபடி தான் எல்லாத்தையும் செஞ்சேன். ஷாலினி அவளோட முடிவை சொல்ல நான் 1 மாசம் டைம் கொடுத்துருக்கேன். அண்ட் யூ நோ வாட், அவ கண்ணை பார்க்கும் போதே என்கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்தை அவ எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு தெரியுது. பட் நவ் ஐ நோ, இனிமே அவ என்ன வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சிருவா. அந்த கிரெடிட் கோஸ் டு யூ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். இதுல என்ன இருக்கு சிவா? நீ தானே சொன்ன பெரிய என்ன பெத்த பையனை விட பெருசா நினைக்கிறாருன்னு. ஷாலினி என்ன நல்ல ஃப்ரெண்டா நினைக்கிறான்னு. இந்த வீட்டுல எல்லாருமே எனக்கு சொந்த மாதிரி. இவங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? இனிமே ஷாலினியை பத்தி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். அவ உனக்கு சம்மதம் சொல்லுவா. இதுல ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இன்னும் 1 மாசத்துல உன் பொக்கிஷம் உன்கிட்ட இருக்கும். அதுக்குள்ள அவளுக்கு உன்னை பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும். அவ உன்னை விரும்பவும் ஆரம்பிச்சிருவா. இத நீ சொல்றதுனால எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஓகே படி, நான் போறேன். போறேன்னு சொல்லாத, போயிட்டு வரேன்னு சொல்லணும். உன் ஒய்ஃபை கூட்டு போனோம்ல. என்னடா ஆச்சு உனக்கு ரவி? வர வர எப்ப பார்த்தாலும் உனக்கு பொண்ணுங்க மாதிரி ஆழ வந்துருதுடா. ஏய், நீ ஒண்ணு கல்யாணம் வேற வீட்டுக்கு போக போறது இல்ல. உன் பேர்ல உள்ள நம்பிக்கையில எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்ககிட்ட பெரிய கொடுத்திருக்காரு. நீ இப்படி பிஹேவ் பண்ணுவ? உதவாக்குற. போய் ஆக வேண்டிய வேலையை பாடுறா. யார் மனசுல இடம் பிடிக்கணும்னு நீ இத்தனை வருஷம் இந்த வீட்டுல இருந்தியோ, இன்னைக்கு அவளுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறடா. சந்தோஷமா மனசார அனுப்பி வைக்கணும். இன்னில இருந்து ஆரம்பிக்க போத மிஷன் ஷாலினி அண்ட் சிவா. நோ ரவி அண்ட் ஷாலினி, ஒன்லி மிஷன் ஷாலினி அண்ட் சிவா. அப்புறம் இது உனக்கு. வாவ் வாவ் அண்ணா, this is so lovely. இது எனக்கே வா. உன்னை தவிர அது யார் நிஷா யூஸ் பண்ணவா? கரெக்ட். அப்புறம் இதுதான் உன்னோட 19வது கிஃப்ட். வாவ், இது ரொம்ப கியூட்டா இருக்கு. வெயிட், நான் இப்பவே ட்ரை பண்ண போறேன். அப்புறம் இது எனக்காக. எல்லாரும் தள்ளி போங்க. ராப்டா தேவா வந்துகிட்டு இருக்கான். தேவா, அது கூட என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன்டா சத்தம் போடுறீங்க? கௌரியோட கல்யாணத்துல கூட நீங்க இவ்வளவு கலாட்டா பண்ணது இல்ல. அப்படிதானே கலாட்டா பண்ணுவாங்க. ஏன்னா என் பையன் அமெரிக்கன் ரிட்டர்ன் சந்தோஷ் எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பெத்த மவனே, எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா இல்ல எல்லா பணத்தையும் இதுக்கே செலவு பண்ணிட்டியா? ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் நீங்க தான் பண்ணுவீங்க. என்னோட லேடு பண்ண மாட்டான். லட்டா லாடுங்க, லாடு. லாடா? உங்க அப்பா பேரைய சொல்ற? இவன் உன் லாடு, இவன் உன் லட்டா. டேய், கொளுத்துற வெயில்ல இந்த மாதிரி ஒரு ஜர்க்கினை போட்டு எங்கடா கிளம்பிட்ட? இதெல்லாம் போட்டுக்கிட்டு பைக் ஓட்ட போறேன். ப்ரும் ப்ரும். நீ மட்டும் பைக்ல போனா அடிக்கிற காத்துக்கு பறந்து போயிடுவேன். நல்ல ஈர்க்குச்சி மாதிரி இருக்கு. பேட் பாய். கேண்டா பெத்தா பணிய குட்ட பண்ண சொல்றியா? நான் உங்களை சொல்லல, பைக்கோட பேர் அது. நீங்க எனக்கு வாங்கி கொடுக்க போற பைக். டேய், முதல்ல இருக்கிற கால்ல நடக்க கத்துக்கடா, அதுக்கப்புறமா பைக் ஓட்டுறத பத்தி யோசிக்கலாம். ஒரு நிமிஷம். நீங்க உங்க கிஃப்ட்டுக்காக தானே வந்தீங்க, அத பார்க்க மாட்டீங்களா? என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் படிச்சுதான் நான் லைஃப்ல இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். எல்லாத்தையும் மறந்துடுவேன், ஆனா இத நெவர். சிந்து, நீ சொன்னது கரெக்ட் தாண்டி. என் புள்ள அப்படியே என்ன மாதிரியே இருக்கான். உங்க அண்ணனை பார்த்து கத்துக்கடா. நீங்களும் கொஞ்சம் கத்துக்கோங்கப்பா. இவ்வளவு நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்கான். போதும் எல்லாரும் நிறுத்துறீங்களா? எனக்கு எதுவும் கிஃப்ட் வாங்கிட்டு வரலையா? வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன? வெல்லிங் ஸ்கேல். இது எதுக்கு? அப்பாவோட எடை வெயிட் போட. நல்லா வாங்கோடா நீ. அப்படின்னா நீ 2 வாங்கிட்டு வந்திருக்கணும்டா. ஏன்னா உங்க அப்பாவோட வெயிட் ஏறுற ரேட்டுக்கு we need to. சிந்து, ரொம்ப ஓவரா கோபப்படாதீங்க. வாங்க ரூமுக்கு போய் உங்க வெயிட் செக் பண்ணலாம். செக். அங்க போங்க. ஏய் தேவா, இப்ப தர மாட்டேன். கத்தி உங்க எல்லாருக்குமே தொண்டை வறண்டு போயிருக்கும். முதல்ல ஜூஸ் குடிங்க. மட்டும் தான் கரெக்டான நேரத்துக்கு வரப்பா. புஜிமோ, ஏய் கண்ணாடிடா. ஏய், ஜூஸ் குடுறா. ஏய், அத தர மாட்டேன்னு சொல்ல. அப்புறம் ஏன் நீ சாவடிக்கிற? தேங்க்ஸ் ரவி. டேய், கண்ணாடி குடிக்கவே இல்லடா. ஹே ஷாலினி, உனக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க விரும்பலையா? எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, இந்தா. எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. நான் ஏன் இது உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலியில இருக்கிற மொத்த பேர்லயும் உன்கிட்ட மட்டும்தான் இதயம் இருக்கு.
தேங்க்யூ அண்ணா. ஆனா அந்த இதயம் இருந்திருக்கவே வேண்டாம். அது இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. இந்த உலகத்துல ரொம்ப குறைவான ஆளுங்க தான் அவங்க இதயத்தோட பேச்சை கேட்கறாங்க. அண்ட் யூ த ஃபர்ஸ்ட் இன் தட். ஹே ரவி, இங்க வா. சாப்பிட்டதா வேணுமா? அதெல்லாம் அப்புறம் இங்க பார். இங்க வா, உனக்கு ஷூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது ஷூஸா? டே அண்ட் நைட் ஓடி ஓடி எல்லாருக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கல நீ. என்னைக்காவது உன்னை பத்தி யோசிச்சிருக்கியா? உன் செருப்பை பாரு. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ எனக்கு இல்ல, தேங்க்யூவா ஷாலினிக்கு. அவ தான் எனக்கு ஃபோன் பண்ணி உனக்காக ஷூஸ் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னான். ஆனா அவ அவளுக்கு எதுவும் கேட்டுக்கல. அவ உனக்கு ஷூஸ் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லிட்டா. ஷாலினிக்கு பெரிய மனசு. அவ ஏன் இவ்வளவு சோகமா இருக்கா? இன்னைக்கு ஈவினிங் நடந்த விஷயத்துக்காகவா? நான் அவகிட்ட போய் பேசுறேன். தேங்க்யூண்ணா. ஆமா, நான் நாளைக்கு வருவேன். ஷாலினிக்காக நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வேலையை முடிங்க. அண்ணா ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்குறீங்களா? தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இரு. உன் கையில இருந்த வளையல் எங்க? சிவாவோட அம்மா போட்டு விட்டாங்களே அது. அத நான் ரூம்ல வச்சிருக்கேன். அத கழட்டிட்டியா நீ? வளையல கழட்டி வச்சிருக்கல்ல? எங்க அந்த வளையல்? உடனே அந்த வளையல் எடுத்து உன் கையில நீ மாட்டு. வளையல் எங்க? மாங்கல்யம் வேணா பாக்குறது சாதாரணமா இருக்கலாம், ஆனா சம்பந்தமே இல்லாத ரெண்டு பேர். ஒரு மாசம் டைம் கொடுத்திருக்காருன்னு நானும் உனக்கு ஒரு மாசம் டைம் கொடுப்பேன்னு நினைக்காத. உன்னோட மனசுல என்ன பெரிய மகாராணி நினைப்பா? உன் கண்ணுக்கு தெரியல? உன் பாட்டியே உனக்கு எதிரியா நிக்கிறாங்க. 24 மணி நேரமும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ அப்பா பேரு தெரியாதவன் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறாங்க. உங்க அப்பா யாருன்னு தெரியா? உங்களுக்கு ப்ரூஃப் வேணுமா? எங்க இருந்து கொடுக்க முடியும் சொல்லு? அந்த ஆளு ஏதோ ஒரு கோவில்ல போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல. எவ்வளவு நாள் அந்த துரோகத்தை நான் ஞாபகம் வச்சுக்கணும்? எவ்வளவு நாள் தான் நான் வருத்தப்பட முடியும்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் பாலகிருஷ்ணனை சந்திச்சப்போ, அவர் கண்ணுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சப்போ, அவர் என்கிட்ட வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு சொன்னாரு. 2 நிமிஷம் கூட யோசிக்காம சரின்னு சொல்லிட்டேன். ஏன்? நானும் அவர் மாதிரி அவரோட காதல்ல பைத்தியமானதுனால இல்ல. நான் உன்னை பத்தி கவலைப்பட்டேன். அதனாலதான் சரின்னு சொன்னேன். உன் ஃபியூச்சர் செக்யூர் பண்ணணும்னு நினைச்சேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒரு பயத்தோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? அப்பம் பேரு தெரியாத பொண்ணு எவன் தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு யோசிச்சேன். ஆனா இன்னைக்கு உனக்கு இவ்வளவு நல்ல ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. ஆனா நீ யோசிச்சு சொல்ல டைம் கேக்குற. ஏன் ஷாலினி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ இந்த வீட்டு பொண்ணு இல்ல. நீ இங்க இருக்கிற அவ்வளவுதான். எந்த ஒரு பொண்ணும் சிவா மாதிரி பையனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவா? இந்த காதல்னா என்ன? அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்கு? காதலுக்காக காத்துக்கிட்டே இரு, கடைசி முகத்துல சுருக்கம் தான் விழும். புரியுதா? அந்த பையன் ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஒரு கேள்வி கூட கேட்கல. உன்னை பார்த்து பொண்ணு பார்க்க வரும்போது எல்லாரும் எவ்வளவு கேள்வி கேட்பாங்க தெரியுமா? அப்பா யாரு, பிளட் குரூப் என்ன, ஆதாரம் இருக்கா, என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எங்க இருக்காரு, இப்படி கேள்வியா கேட்பாங்க. நான் எல்லாரோட கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா ஷாலினி? எனக்கு இதுதான் வேலையா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட என்னோட நிலைமை இதுதான். உங்க பாட்டி மட்டும் இல்ல, நானும் நிஷாவுக்கு தான் அவன் ஏத்தவன் நினைக்கிறேன். ஆனா நான் என்ன கட்டுப்படுத்திட்டு நின்னுட்டு இருக்கேன். அவன் ஓ மேலதான் ஆசைப்படுறான். ஆனா நீ இதை யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. ஏன்டா என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? மா ப்ளீஸ் என் மேல கோவப்படாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செய்யறேன். நான் இந்த வழியில போட்டுக்கணும் அதானே? சரி போட்டுக்கிட்டேன். மா நீங்க யார சொல்றீங்களோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பட் ப்ளீஸ் மா என் மேல கோவப்படாதீங்க. அண்ணம்மா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அப்பாவை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்ப உங்க மனசு சொல்றதை நீங்க கேட்கல, உங்க புத்தி சொன்னதை கேட்டீங்க. நீங்க அப்ப எடுத்த முடிவுல இப்ப சந்தோஷமாங்களாமா? நீங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லம்மா. எனக்கே தெரியும் நான் அப்பா மாதிரி இருக்க ஆசைப்படுறேன். அவர் அவரோட இதைய சொல்றதுதான் கேட்பாரு. அவர் உயிருக்கு உயிரா காதலிச்சு உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீங்க அவரை எவ்வளவு காதலிக்கிறீங்கன்னு அவர் பார்க்கல. பட்மா இன்னைக்கு அவர் சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா அவர் உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நானும் அப்பா மாதிரி தான் இருப்பேன்மா, உங்களை மாதிரி இல்ல.
நீ உன் மனசுல என்ன வேணா நினைச்சுக்கோ, காதல பத்தி எவ்வளவு வேணா விளக்கம் கொடுத்துக்கோ. ஆனா உன்னோட பொறுப்பை பத்தி யாரும் தப்பா பேச நான் விட மாட்டேன். என்ன கல்யாணம் பண்ண அப்புறம் உங்க அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைச்சிருக்கலாம். ஆனா உன்னோட அம்மாவுக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னா அது உனக்கும் அந்த சிவாவுக்கும் கல்யாணம் ஆனா மட்டும் தான் கிடைக்கும். நாளை காலையில இந்த வளையல நான் உன் கையில பாக்கணும் ஷாலினி. உனக்கு என்ன பெரிய மகாராணி நினைப்பா? உனக்கு புரியலையா? உன் பாட்டியை உனக்கு எதிரியா நிக்கிறாங்க. நீ அப்பா பேர் தெரிஞ்சவங்க ஆதாரம் வேணுமா? நான் எப்படி கொண்டு வருவேன் சொல்லு? அந்தால நான் ஏதோ ஒரு கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்கிட்ட ஆதாரமும் இல்ல. பார்க்க கூடாது, மேலதான் பார்க்கணும். சிந்து, என்ன அந்த மாதிரி எல்லாம் பார்க்காத. உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. போன மாசம் 80 தான் இருந்தீங்க, இப்ப 85 ஆயிட்டீங்க. 5 கிலோ ஏறி இருக்கீங்க. நான் வெறும் 65 தான் இருக்கேன். 5 கிலோ நான் குறைச்சிருக்கேன் தெரியுமா? சந்தோஷோட கல்யாணத்துக்கு நான் 45 ஆயிட போறேன். சிந்து, 35 மட்டும் வேண்டவே வேண்டாம். அப்புறம் யார் கண்ணுக்கும் தெரியாம போயிடுவேன். நீங்க கொஞ்சம் வெயிட் செக் பண்ணுங்க. நான் அசைஞ்சேன்னா அப்புறம் என்னோட வெயிட் அதிகமாயிடும்ல. பாருங்க. ஆடா கடவுளே, நான் பார்த்தத சொன்னா சத்தியமா என்ன உயிரோட விட மாட்டா. இவ வெயிட் 65ல இருந்து 72 கிலோ ஆயிடுச்சுன்னு இவளுக்கு தெரிஞ்சதுன்னா திட்டி திட்டியே என் தூக்கத்தை கெடுத்துருவா. நான் உங்களை வெயிட் பார்க்க சொன்னாங்க, புக்க படிச்சிட்டு இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் சிந்து, கங்க்ராச்சுலேஷன். நீ சாதிச்சிட்ட. உன்னோட வெயிட் 62 இறங்கிடுச்சு. அப்படின்னா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு 3 கிலோ வெயிட் குறைஞ்சிடுச்சா? முதல்ல நான் என் டயட்டிஷியனுக்கு போன் பண்ணி இத சொல்லணும். ஹலோ மேம், கேஸ் தீந்து போல மேம். நான் 3 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கேன். ஸ்னேக்கிங்லாம் நான் பண்றதே இல்ல. அதான் உருளைக்கிழங்கா முழுங்குறியே. ஜாகிங், யோகிங், யோகா. ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட். பை. அதுக்குள்ள நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது உழைக்க பாருங்க. சந்தோஷ் கல்யாணத்துக்கு நீங்க 2 மடங்கு இழைச்சு போயிருக்கணும். ஏன்னா நான் 45 ஆயிடுவேன்ல. அப்புறம் இந்த மாதிரி குண்டான ஆள் கூட நான் டான்ஸ் எல்லாம் ஆட மாட்டேன் சொல்லிட்டேன். குண்டான ஆளா? அப்படின்னா என்னோட பிளவுசஸ் எல்லாத்தையும் நான் ஆல்டர் பண்ணி ஆகணுமா? அப்புறம் என்னோட ஒல்லியான கழுத்து, அப்புறம் ஒல்லியான ஆர்ம்ஸ்க்காக லேட்டஸ்ட் டிசைன் ஜுவல்லரி எல்லாம் வாங்கணுமே. என்ன அதான் பாட சிவாவோட அம்மா நம்ம ஷாலினி கையில போட்டாங்கல்ல பேங்கிள், அது லேட்டஸ்ட் டிசைன் பேங்கிள் தெரியுமா? நான் அந்த மாதிரி பேங்கிள் போட்டாதானே என் மருமகளுக்கு அதை நான் கொடுக்க முடியும். தெரியும் உங்களால முடியாதுதான். ஆனா நான் என்ன பண்ணணும்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். வாட் ஃபன். என்னது இது? புது ஷூ வாங்கியிருக்கியா நீ? உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? இப்ப எதுக்காக அவசரப்பட்டு விலை அதிகமான ஷூவா வாங்கியிருக்க? அப்பா இல்லப்பா, நான் என்னடா அது? குறைஞ்சபட்சம் இந்த ஷூ 8000 இல்ல 10000 ரூபாய் இருக்கும். பணத்தை சேர்த்து வச்சிருக்கலாம்ல. நான் நீ ரொம்ப பெரிய புத்திசாலின்னு நினைச்சேன். உனக்காக நீ துணிமணி வாங்கிக்காம பணத்தை சேர்த்து வச்சதும் நீ ரொம்ப புத்திசாலி பையன் நினைச்சேன். இப்பதான் தெரியுது எதுக்காக நீ அந்த பணத்தை சேர்த்து வச்சேன்னு. இங்க பாத்தியா உன் புள்ள என்ன காரியம் பண்ணிருக்கான்னு? இவனுக்கு விதவிதமா விலை அதிகமான ஷூவா போகணும்னு ஆசை வந்துருச்சு. பெரிய ராஜா விட்டு புள்ள நினைப்பு உனக்கு. நான் சொல்றத கேளுங்களேன். என்னடா நீ சொல்றத கேட்கணும்? உனக்கே நல்லா தெரியும்ல, நமக்கு ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. உன்னோட வருமானத்தையும் என்னோட வருமானத்தையும் சேர்த்து 50,000 ரூபாயாவது அடைக்கலாம்னு நினைச்சேன். நிச்சயமா அந்த கடன் அடைச்சிடலாம்ப்பா. நீங்க இதை பத்தி பெரிய ஐயாட்ட பேசக்கூடாது. அவர் கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவார்ல. பெரிய ஐயா கேட்காமலே பணத்தை வாரி கொடுப்பாரு. ஆனா பாட்டி அம்மா அந்த பணத்துக்கு வட்டியை போட்டு மாசம் மாசம் என் சம்பளத்துல இருந்து புடிச்சுக்குவாங்கடா. போதா குறைக்கு என்னை புடிச்சு கண்ணன் திட்டுவாங்க. நீங்க எதுக்கு வருத்தப்படாதீங்கப்பா. இது பாட்டியம்மாக்கு தெரியாம பாத்துக்கலாம். ஐயா கிட்ட நான் பேசிக்கிறேன், விடுங்க. நீ அவர்கிட்ட ஒண்ணும் பேச வேண்டாம். நீ பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. சரிம்மா, நான் பேச மாட்டேன். சத்தியமா பேச மாட்டேன். போதுமா? அப்பா, நீங்க கவலைப்படாம இருங்க.
பணத்துக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். நீ இந்த மாதிரி தேவையில்லாத பொருளை வாங்குறத நிறுத்தினாதான் உன்னால ஏதாவது பண்ண முடியும். என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? இந்த ஷூ பத்தி என்ன போட்டு திட்டிட்டு இருக்கீங்க? என்னையும் பேச விட மாட்டீங்கன்னா எப்படி? இந்த ஷூ அமெரிக்கால இருந்து சந்தோஷ் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஷாலினி சொல்லி வாங்கியிருக்காரு. என் ஷூ கிழிஞ்சு போயிருக்குல்ல, அதுக்காகவா? இங்க பார்ப்பா ரவி, அவங்க ஏதாவது உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா அதை பணமா கொடுத்திருந்திருக்கும். நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய அது கொஞ்சம் உதவியா இருந்திருக்கும். சரிம்மா, நீ சாப்பாடு எடுத்து வை, நான் கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். மாங்கல்யம் வேணா பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா சம்பந்தமே இல்லாத ரெண்டு பேரை இணைக்கிற சக்தி அதுக்கு. நீ சைகை காமிச்ச. ஏன்னா மாம், எனக்கு ஷாலினியை பிடிச்சிருக்கு. இட்ஸ் வெரி சிம்பிள். போருங்க சிவா, உனக்கு பாய் பிடிச்சிருக்கு. உனக்கு எப்படிடா அந்த ஷாலினிய பிடிச்சது? அவ அந்த பத்மாவதியோட பொண்ணு, பாலா சொந்த பொண்ணு கிடையாது. அவளுக்கு அந்த வீட்ல இருந்து எதுவுமே கிடைக்க போறது இல்ல. நீ தப்பா சொல்ற ஸ்வேதா. அவளுக்கு சீரா அந்த வீட்ல இருந்து நிறைய கிடைக்க போகுது. இந்த உலகத்துக்கு தன்னை பெரியவனை காட்டிக்கிறதுக்காகவும், சாலினி தன்னுடைய சொந்த மகளை விட ரொம்ப முக்கியம்னு வெளியில காட்டிக்கிறதுக்காகவும் பாலா எல்லாத்தையும் ஷாலினிக்கு தான் கொடுக்க போறான். பாலாவை எனக்கு 20 வருஷமா தெரியும். நம்ம சிவாவுக்கும் ஷாலினிக்கும் கல்யாணம் மட்டும் முடியட்டும். நம்ம சிவாவை தன்னோட மகனை விட நல்லா பாத்துக்குவான் பாரு. என்ன நம்ம சிவா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சும் கூட ஷாலினி அப்பா பேரு தெரியாதவனு தெரிஞ்சோம் அவளை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கான். வெல் டன் மை பாய், வெல் டன். உன்னோட மூளையை நல்லா யூஸ் பண்ணிருக்க. டாட், நான் ஒன்னும் கணக்கு போட்டு முடிவெடுக்கல, மனசார எடுத்திருக்கேன். நான் நிஜமாவே ஷாலினியை லவ் பண்றேன். அதனால தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். பிகாஸ் ஐ லைக் ஹர். அந்த ஷாலினி என் பையன் மேல எந்த மந்திரத்தை போட்டான்னு தெரியல. ஷாலினி, ஷாலினி, ஷாலினி. அட ஷாலினி, நீங்க என்ன பண்ற? நான் இங்க ஸ்டோரி புக்ஸ் படிக்க வந்திருக்கேன். இந்த ஸ்டோர் ரூம்லயா? அம்மா தான் என் அப்பா கூட சேர்ந்து ஆர்ஃபனேஜுக்கு போக அனுமதி கொடுக்கலல்ல, அதனாலதான் நான் மூட் அவுட் ஆயிட்டேன். நான் எப்பெல்லாம் மூட் அவுட் ஆகுறேனோ அப்பெல்லாம் இந்த ஸ்டோர் ரூமுக்கு வந்து நான் புக்ஸ் படிச்சிருவேன். அது சரி, நீ எதுக்காக இந்த ரூமுக்கு வந்த? ஒன்னு தெரியுமா, பெரிய இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதனாலதான் இந்த புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்காக வந்தேன். இங்க வந்து புக்கோட சேர்த்து நான் உன்னையும் பார்த்துட்டேன். அப்பனா நீ வீட்ல எங்கேயும் இல்லாதப்போ இங்கதான் வந்திருப்பியா? ஆனா இந்த சீக்கிரட்டை நீ வேற யார்கிட்டயும் சொல்லாத. நான் எப்பெல்லாம் சோகமா இருக்கனோ அப்பெல்லாம் வீட்ல யாருக்குமே தெரியாம நான் இங்க வந்து புக் படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனா என்கிட்ட இருந்து ஒளிய முடியாதே. உன்னை காணும் ஒரு நொடி இங்கு இனி இல்லையே, தேடுகிறேன் என் கனவுகளில். உன்னை தீண்டும் ஒரு
சொல்றது கேளு, ரொம்ப இடம் கொடுக்காத பாலகிருஷ்ணா. நம்ம ஷாலினி அந்த டிரைவர் பையனோட பழகிறதும் பேசுறதும் சுத்துறதும் நம்ம குடும்பத்துக்கு மரியாதை இருக்காது. சரி, அவளும் ஏதாவது ஒரு வேலைக்காரனோட பொண்ணாதான் இருக்கணும். ஆனா அவ நம்ம வீட்டு வேலைக்காரனோட இப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை பெரியய்யா பெரியய்யான்னு கூப்பிடுறாங்க. என்ன வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்கு பெரிய ஆளுதான். ஆனா வியாபாரத்துல மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி உனக்கு எல்லாம் தெரியும், ஆனா மனுஷங்கள தெரியல. என்ன நீ உன் மனசு சொல்றதானே கேப்ப? எவன் மனசு சொல்றத மட்டும் கேக்குறானோ அவனுக்கு சுத்தமா மூளை வேலை செய்யாது. உன் அப்பாவும் அவர் மனசு சொல்றத மட்டும்தான் கேட்பாரு. அதனால அவரு தப்பு தப்பான முடிவுகளை எடுத்தாரு. அதுக்கெல்லாம் பலனை நான் அனுபவிக்க வேண்டியதா இருந்தது. அவரும் உன்ன மாதிரிதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் தேவையில்லாம நிறைய தொடர்புகளை வச்சிருந்தாரு. எல்லாமே எனக்கு தெரியும்டா. ஆனா நீ வெளியில வச்சுக்கிட்டு இருந்த தொடர்பை வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துட்ட. ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொம்பளை முகம் தெரியாத ஒருத்தனுக்கு ஒரு பிள்ளை வேற பெத்து வச்சிருக்கிற அவ. என்ன கோவம் வருதா? உண்மை கசக்குதோ? உண்மை எப்பவும் கசக்கத்தான் செய்யும். நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, ஆனா ஷாலினியை மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க. நான் அவளை என்னோட பெத்த பொண்ணாதாம பாக்குறேன். நான் கூட தான் என் மனசுல ஒரு கேத்ரீனா கைப்புன்னு நினைச்சுக்கிறேன். அது உண்மை ஆயிடுமா? பாலகிருஷ்ணா, புரிஞ்சுக்கோ. நம்ம ரத்தம் தாண்டா. தேவையில்லாம பின்னாடி நீ வருத்தப்படக்கூடாதுடா. நீ ஷாலினிய உன் நண்பன் கிஷோரோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற. அப்படி செஞ்ச அவ இந்த வீட்டு பேரை கெடுத்ததும் இல்லாம அந்த வீட்டு பேரையும் கெடுத்துவாடா. இவளும் ஒரு நாளைக்கு உன்னை விட்டு ஓடி போறா. அதுவும் ஒரு டிரைவர் கூடயோ இல்ல வேலைக்காரனோடய சேர்ந்து. அன்னைக்கு இவளோட ரத்தம் அதோட சுயரூபத்தை காட்ட போகுது. நீ பாத்து நிறுத்துங்கம்மா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் பொண்ணு ஷாலினிய பத்தி பேசுனீங்க, உறவே உயிரே இணைந்து வழங்கியோ